கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளையிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் கூட வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தையும் 7ஆம் வசனத்தையும் வாசித்து நாம் தியானிக்கலாம். ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 6ஆம் வாக்கியம் 7ஆம் வாக்கியம். தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலனளிப்பார். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கூட இந்த அருமையான வேதவசங்களுக்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம். விசேஷமாக இந்த 6வது வாக்கியமானது இப்படி சொல்லுகிறது: தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார் என்று. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் நன்மையானவர்களை கொடுக்கிறவர், ஆசீர்வதிக்கிறவர், உயர்த்துகிறவர், மேன்மைப்படுத்துகிறவர், இப்படியெல்லாம் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம். ஆனால் வேதம் நமக்கு இன்னொரு வகையிலும் சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பலன் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். எப்பேற்பட்ட பலனை கொடுப்பார் என்று சொன்னால், அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதான பலன்களையும் கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த கிரியைகள் எப்படிப்பட்டவைகளாக இருக்கிறது என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சோதித்து பார்க்க வேண்டும். நாம் தேவனுக்கு முன்பாக நற்கிரியைகளை செய்யக்கூடியவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி வேதம் போதிக்கிறது. அவருடைய செய்கையாக இருக்கிறோம் என்று சொல்லியும் வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆகவே தான் வேதம் நமக்கு சொல்லக்கூடிய காரியங்களிலே மிக முக்கியமானவை, நம்முடைய செயல்கள் கர்த்தருக்கு பிரியமானதாக காணப்பட வேண்டும். 7ஆம் வாக்கியத்தில் பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது நிச்சயமாக சோர்வானது நம்மை தாக்கும், நம்மை எதிர்கொள்ளும், நமக்கு வரும் என்பதிலே சந்தேகமில்லை. ஏனென்றால் நாம் செய்யக்கூடிய நல்ல காரியங்களை பார்க்கிறவர்களோ கேட்கிறவர்களோ அதை பெற்றுக்கொள்ளுகிறவர்களோ நிச்சயமாக நமக்கு விரோதமாக ஒரு நாள் எழும்புவார்கள் என்பதிலே சந்தேகமில்லை. ஆனால் இப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறதான இந்த பூமியிலே வாழுகிற நாமும் கூட நாம் இவர்கள் செய்யக்கூடியதான காரியங்களை பார்த்து ஒருபோதும் சோர்ந்து போய்விடக்கூடாது. ஏனென்றால் நற்கிரியைகளை செய்வதற்கு சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிற நாம், அவைகளின் பலனை பெறக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய நாம், எந்த காலங்களிலும் எந்த சூழ்நிலைகளிலும் சோர்ந்து போகாதபடிக்கு நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும். ஏனென்றால் தேவன் அவைகளுக்கு உண்டான பலன்களை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. ஆகவே நம்முடைய கிரியைகளானது தேவனுக்கு பிரியமானதாக, தேவனுக்கு உகந்ததாக, தேவன் விரும்பக்கூடியதாக அது காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டதான நல்ல கிரியைகளை செய்வதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. மாத்திரமல்ல, 7ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவளுக்கு நித்திய ஜீவன் அளிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நற்கிரியைகள் என்பது தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு விஷயம், தேவனாலே கொடுக்கப்பட்டிருக்கிற நற்காரியங்கள், தேவனால் கொடுக்கப்பட்டிருக்கிறதான ஆசீர்வாதம். ஆகவே அவைகளை செய்வதற்கு தேவன் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார். அந்த கட்டளை பெற்றுக்கொண்ட நாமும் கூட என்ன செய்ய வேண்டும்? தேவநாம மகிமைக்காக, தேவனுடைய புகழுக்காக, தேவனுடைய கிரியைகளுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்மால் இயன்ற அளவுக்கு நன்மைகளை செய்து, நற்கிரிகளை செய்து, தான தர்மங்களை செய்து, சுவிசேஷத்தை அறிவித்து, ஒரு சிலருக்கு தேவைகளை சந்தித்து நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்படிப்பட்ட பலதரப்பட்ட நற்கிரிகளை செய்து தேவநாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். மாத்திரமல்ல, அப்படி செய்யும் பொழுது நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் நாம் தேடக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய நற்கிரிகளின் நிமித்தமாக அழிந்து போகக்கூடிய காரியங்களினாலே நீங்கள் என்ன செய்யுங்கள்? உங்களுக்கு நண்பர்களை சம்பாதித்து கொள்ளுங்கள் என்றும் சொல்லியிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் தேவநாம மகிமைக்காக காணப்பட வேண்டும் ஒழிய நம்முடைய பேருக்கோ புகழுக்கோ ஒரு காலத்திலும் செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது என்பதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். ஏனென்றால் தேவன் நமக்காக கொடுத்திருக்கிற பொறுப்புகள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட ஊழியங்கள், தேவன் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகள் சகலமும் அவருடைய நாம மகிமைக்காய் இருக்க வேண்டும். ஆகவே நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். பிரியமானவர்களே, நாம் விதைக்கிற இந்த நற்கிரியைகள் ஒரு நாள் நிச்சயமாக பலனை கொடுக்கும், நல்ல பலனை கொடுக்கும், ஆசீர்வாதமான பலனை கொடுக்கும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது.
அந்த நோக்கத்தோடு கூட தான் செயல்பட வேண்டும். ஆகவே தான் அது மகிமை நமக்கு கொண்டு வரக்கூடியதாய் காணப்படுகிறது. பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் நம்முடைய மகிமையை தேடக்கூடியவர்களாக அல்ல, தேவநாம மகிமையை தேடக்கூடியவர்களாக காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு என்று வேதம் சொல்லுகிறது. அப்படி தேடும் பொழுது, அப்படி நாம் செயல்படும் பொழுது, அப்பொழுது நாம் கொடுக்கும் பொழுது, அப்படி தேவநாம மகிமைக்கென்று வேத வசனத்தின்படி நாம் செயல்படும் பொழுது, வேதம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே செய்யக்கூடிய அத்தனை காரியங்களுக்கும் தேவன் என்ன செய்கிறார் என்று சொன்னால் நித்திய ஜீவனை அளிக்கக்கூடியவராக இருக்கிறார். நம்முடைய பலன்களுக்கு ஏற்ற கிரியை, நம்முடைய பலன்களுக்கு ஏற்ற நல்ல பலன் தேவன் கொடுப்பது என்ன? நித்திய ஜீவனாக இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு பாத்திரவான்களாக நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கேற்ற கிரிகளை செய்வோம், அதற்கேற்ற பலன்களை பெற்றுக்கொண்டு நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு நித்திய ராஜ்யத்திலே பிரவேசிக்கும் பொழுது சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு தேவநாம மகிமைக்கென்று தேவனை சந்திக்கக்கூடியவர்களாக ஆயத்தப்படுவோம். ஏனென்றால் வேதம் அப்பேற்பட்ட இந்த நற்கிரிகளை செய்வதற்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்கள் நானும் அந்த காரியங்களை செய்வதற்கு தேவன் முன்குறித்திருந்தால் நிச்சயமாக செயல்படுத்துவதற்கு தேவன் உங்களுக்கும் எனக்கும் கிருபை செய்வாராக. மாத்திரமல்ல, நித்திய ஜீவனை பெறுவதற்கு உண்டான அந்த வழிகளிலே பிரயாசப்படுவோம், அந்த வழியிலே முயற்சி எடுப்போம். நம்மால் இயன்ற நன்மைகளை செய்து கர்த்தருடைய நாமத்தை தொடர்ந்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மாத்திரமே மகிமைப்படுவதாக. ஆமென்.